ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி நாம் மழை நேரத்துக்கு ஏற்ற ஒரு சூடான மொறுமொறுப்பாக உள்ள சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு வெங்காய போண்டா தான் நம்ம செய்ய போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக எப்படி டக்குன்னு நீங்கள் செஞ்சு முடிக்கிற மாதிரி நான் இந்த மெத்தடில் சொல்லி கொடுக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தாங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த வெங்காய போண்டாவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது 4 பல்லாரியை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா பிசைஞ்சு விட்டு அதை தனித்தனியாக நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. ஒவ்வொரு லீஃபும் தனித்தனியாக இருக்கணும். மொத்தமாக சேர்ந்து இருக்கக்கூடாது, சரியாக வேகாது. அதனால் கை வச்சு நல்லா இப்படி உதுத்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு உதுத்து விட்டதுக்கப்புறம் இந்த போண்டாவுக்கு தேவையான உப்பை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பும் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த உப்பும் மிளகாய் பொடியும் இந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பொறுமையாக நல்லா பிசைஞ்சு விட்டு இப்படி ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, கூடையே பொடிசாக கட் பண்ண கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து இதோட நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். எல்லாம் ஈவனாக நல்லா கலந்து வர மாதிரி நீங்கள் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது நான் இந்த போண்டாவுக்கு தேவையான 1/4 கிலோ கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இந்த கப்போட அளவு 1/4 கிலோ. கூடையே 50 கிராம் பச்சரிசி மாவு, அரிசி மாவு, நம்ம பாக்கெட்டில் வாங்கின மாவு தான் சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு நம்ம இப்போ நல்லா பிசைஞ்சு விட ஆரம்பிச்சிடலாம். நான் இது வரைக்கும் எந்த தண்ணியும் நான் இதில் சேர்க்கலை. நல்ல கடலை மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சூடு பண்ணி இந்த மாவோட சேர்த்துக்கோங்க. இப்படி சூடான ஆயில் சேர்க்கும்போது நம்மளுக்கு இந்த போண்டா நல்ல முறுமுறுப்போட வரும். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கவனமாக கைவிட்டு கிளறுங்க. ஒருவேளை கைவிட்டு நீங்கள் கிளறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் ஒரு ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கிளறி விட்டு ஆறுனதுக்கப்புறம் திரும்ப கை வச்சு பிசைங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை திரும்பவும் நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். எண்ணெய் நல்லா ஈவனாக மாவோட மிக்ஸ் ஆகிருக்கணும். அந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் 2 உள்ளங்கை நிறைய தண்ணியை ஊற்றி அந்த மாவோட நல்லா ஊற்றிக்கோங்க. இந்த மாவு பதம் வராத பொறுத்து தான் உங்களுக்கு போண்டா நல்லா வரும். இந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம போண்டாவை பொரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு பெரிய எலுமிச்சங்காய் சைஸ் உருட்டி நம்ம போட்டுக்கலாம். அந்த மாவை உருட்டும் போது ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. ரொம்ப லைட்டாக ஒரு சாஃப்ட் தோட்டில் நீங்கள் அந்த மாவை உருண்டை பிடிச்சிக்கோங்க. அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா போண்டா ஹார்டாயிரும். இந்த அளவுக்கு உருட்டி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் ஒன்று போல் ஈவனாக வெந்து வர மாதிரி அதை பரட்டி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு லைட் ப்ரௌனிஷில் வந்ததுக்கு வரைக்கும் நம்ம கிளறி விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு செட் போண்டா இப்போ நம்மளுக்கு தயாராகிடுச்சு. பாருங்கள், பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும். நான் மிச்சம் இருக்க மாவும் அதே மாதிரி உருட்டி போட்டு நான் இப்போ போண்டாவாக எடுத்துக்கிறேன். அந்த எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு 5 அல்லது 6 எண்ணத்தில் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இது சடனாக முடிக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டங்க. மிஞ்சி போனால் உங்களுக்கு 1/2 ஹவரில் இது முடிஞ்சு போகும். டேஸ்ட்டும் அலாதியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தயாராகிடுச்சு. இந்த மழை சீசனில் இதை நம்ம ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்கள் சிம்பிளாக இதை டீ டைமில் டீ போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும். வெளியே மொறுமொறுப்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்
இந்த ஸ்நாக்ஸை, இந்த வெங்காய போண்டாவை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.